Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்னன்னா மத்தியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு தாங்க வேலை ஸ்டார்ட் பண்றேன். நான் என்னோட பேண்ட்ரி மட்டும் ஆர்கனைஸ் பண்ணலான் இருக்கேன். கிச்சனே வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாம் அங்க இங்கன்னு இருக்கு. இந்த லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணலான்னு பிளான் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தது. என்னோட பேண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதான், அங்கே இங்கேன்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் எப்போதும் இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன்னா பின் தெரியும், அந்த பின்ல வந்து போட்டு வைப்பேன். பருப்பு காஞ்ச மிளகாலாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வைப்பேன், மற்றதெல்லாம் வந்து வேற பேஸ்கெட்டில் போட்டு வைப்பேன். ஈஸியாக இருக்கும் எனக்கு. மாவு ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற பேஸ்கெட்டில் போட்டு வைப்பேன். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா, இப்போ கொஞ்ச நாளாக நான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் எடுத்து வந்து வைக்கிறாரு, அவர் ஸ்டோர் பண்ணுறாரு. அவர் எல்லா இடத்துல அங்கங்கே வச்சு விட்டுறாரு. அதனால நம்ம ஹெல்ப் பண்றவங்க வந்து நம்ம சொல்லவும் முடியாது, இது இங்கதான் வைக்கணும் அது அங்கதான் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாது. அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்களோ நான் வந்து அக்செப்ட் பண்ணிடுறது. முதல்லலாம் டிஷ் வாஷர் எல்லாம் நான் கிளீன் பண்ணா நான் தான் வந்து டிஷ் வாஷர் எல்லாம் வாஷ் ஆன பிறகு நான் தான் முதல்லலாம் இவ்வளோ வருஷமா நான் தான் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் எடுத்து வைக்கிறது. இப்போ இந்த லீவ்ல இருந்து என்ன ஆச்சுன்னா, டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பசங்க கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் கேட்பேன், பண்ணிடுவாங்க. பண்ணிட்டா என்ன, பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சுருவாங்க. எனக்கு வந்து மெயினாக கொஞ்சம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற கரண்டி எல்லாம் இங்கே வைப்பேன், மற்றதெல்லாம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் அங்கே வச்சுருவேன். நான் கிண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே இன்னொரு கேபினெட்டில் வைப்பேன். பட் இப்போ என்னென்னா கிண்ணம்லாம் நான் தேடுற மாதிரி இருக்குது. அதான் சரி நான் நினச்சேன் இனி ஃபஸ்ட்டு கிச்சனெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட யாருக்கிட்டே வேலையை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன் நான், அது கூட இன்னும் நான் ரீஃபில் பண்ணல. பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் ரீஃபில் பண்ணிட்டு இந்த ஏரியா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இந்தியன் ஸ்டோர் போகலான் இருக்கேன். அப்போ இப்போ பார்த்து வச்சுட்டேன்னா என்னெல்லாம் தீர்ந்துடுதுன்னா அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன்னா நான் ஈஸியாக இருக்கும் கடைக்கு போய் வாங்கிட்டு வரதுக்கு. நான் மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்க பட்டியல்னா எனக்கு லிஸ்டெல்லாம் தேவையில்லை, எனக்கு அப்படியே ஒரு இதுவாக போய் இது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். நான் வந்து இந்த வாட்டி வந்து நியூஜெர்சி போகலான் இருக்கேன். நியூஜெர்சி போகிறோன்னா கண்டிப்பாக இந்த பட்டியலில் கிடைக்காது, அது ரொம்ப ரேராக என்கிட்ட சுத்தமாக ஆயிடுத்து, என்கிட்ட இல்லவே இல்லை, ஸ்டாக்கே இல்லைன்னு நினைக்கிறதெல்லாம் நான் வந்து நியூஜெர்சிலேருந்து வாங்கிட்டு வருவேன். ஏன்னா வந்து எனக்கு இங்கே இருக்க பட்டியலில் அவ்வளோ கிடைக்காது, உடச்சக்கல்ல எல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கும். அங்கே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் ஈஸியாக. அதால் ரெண்டு பேக் வாங்கிட்டு வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் சில ஸ்பைசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும், ஆனால் வந்து நான் வாங்குற அந்த பிராண்டில் இருக்காது. அதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். நான் நியூஜெர்சி போனேன்னா அந்த லிஸ்ட்டு பார்த்துனா வாங்கிடுவேன். இருக்கா இல்லையா சுத்தமாக ஆயிடுத்தான்னு பார்க்கணும். அதுக்காக தான் நான் வந்து சரி இப்போ அடுத்த வாரம்லாம் பண்ணலான்னா முடியாது, போகிற டைமில் பண்ணோம்னா நல்லா இருக்காது இருக்கு. ஆக்சுவலி இது என்னன்னா, இது வந்து வாஷ் பண்ணி இதில் தண்ணி வாங்க, இது வந்த புதுசில் வாங்கினது நான். ஆனால் வந்து எனக்கு அங்கே வச்சு இதை வந்து வைக்கிறது பெருசு இல்லை, இதை க்ளீன் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கு. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இதில் வந்து அழுக்கு சேர்ந்துருது. அதால் நான் யூஸ் பண்ணுறதில்ல, வாங்கி 2-3 வாட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை அப்படியே மேலே வச்சுருந்துட்டேன். அதில் என்னென்னா விளக்கெல்லாம் வாங்குவேன் இல்லையா, அதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் புது பொருளெல்லாம் இதில் எடுத்து வச்சுருவேன். அடுத்தது இங்கே அழகாக நான் வந்து இது பண்ணி வச்சுருந்தேன், நட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தேன். டெய்லியும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவங்க அப்பா கிட்ட கேட்டு இந்த சண்டே அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க பிஜிஎஸ்லேருந்து. நான் எப்போதும் ட்ராஷ் பேக் இங்கே வைப்பேன், நான் வந்து ஷார்ட், அதனால் எனக்கு கைக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வைப்பேன் நான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் அவர் வந்துட்டு போயிட்டுருக்காரு கிச்சனில், சுத்தமாக மாற்றி வச்சுட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்குது இதெல்லாம். இதில் தான் நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா பொருளும் வைப்பேன் நான். ஒரு வாட்டி 24 மந்த்ரா காஞ்ச மிளகா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸே பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். எனக்குன்னா யூஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருந்தது, அதால் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் நான். இது சுற்றியெல்லாம் போடுவோம் இல்லை, அப்போ வேணால் பசங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு அப்படியே வச்சுருக்கேன் நான். ரொம்பலாம் சுற்றி போட மாட்டேன் பசங்களுக்கு, எப்பயாச்சும் எங்கள் அம்மா எனக்கு ஞாபகப்படுத்துனாங்கன்னா தான் நான் சுற்றி போடுவேன். அதுக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படமாக இங்கே தான் எல்லாம் மாவு ஐட்டம் வச்சுருப்பேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எதெல்லாம் ஓப்பன் பண்ணுறாரோ அதெல்லாம் வந்து பாக்ஸ் எல்லாம் நான் வாஷ் பண்ணலன்னா கொட்ட வேணான்னு சொல்லுவேன். அதெல்லாம் இது மாதிரி ஜிப் பண்ணி வச்சுருக்கேன், இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, திராட்சை டப்பாவில் கொட்டாமல். இப்படிதான் இருக்குது. இந்த ரேக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தான் இருக்கும், எனக்கு எல்லாமே ஆயில் வச்சுருப்பேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா ராகி வாங்கி ரொம்ப நாள் ஆகுது.
கிச்சன் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் பேண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேண்ட்ரி தான். 2 பேரும் உள்ளே போயிட்டு வரலாம், அவ்வளோதான். தவிர்த்து இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் நல்ல பெரிய பேண்ட்ரியாக இருந்தது. ஒரு ரூமே இருக்கும், பேண்ட்ரி ரூமு, அது மாதிரி இருந்தது. கிளாஸ் முடிச்சு வந்திருக்காங்க, லன்ச் கேட்டிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு லன்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் நான். அதாவது ஒரு வேலை பண்ணலான்னா அப்போ தான் வந்து அவங்க நம்மளுக்கு வேறு ஏதாவது வேலை கொடுப்பாங்க, அப்படியே வந்து பாதியில் ஸ்டாப் ஆகிடும். பட் இன்றைக்கி முடிச்சிருந்தேன். இன்றைக்கி நான் என்ன லன்ச் பண்ணேன்னா வெள்ளை சுண்டல் போட்டு குழம்பு பண்ணியிருக்கேங்க. இதில் என்கிட்ட தேங்காய் இல்லை. நேற்று வால்மார்ட்லேருந்து தேங்காய் வாங்கிட்டு வந்தேன், உடச்சா 2 தேங்காயும் நல்லா இல்லை. அதாவது சுத்தமாக வீட்டில் தேங்காய் இல்லை, தேங்காய் இல்லாமல் குழம்பு. அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:20 ஆகுது. அவங்க பார்த்திங்கன்னா வந்தோடனே சாப்பாடு போட்டுமான்னு கேட்டேன். ஒரு 3:30க்கே வந்துட்டாங்க. வந்தோடனே சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், வானான்ட்டாங்க. எனக்கு லேட்டாக கொடுங்கன்னாங்க. இப்போ தான் வந்து கேட்டிருக்காங்க. சரி கொடுத்துட்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதோட முடிச்சிருவாங்க டின்னரை. நான் வந்து குழம்பெல்லாம் இப்படி தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் அவ்வளோ வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பசங்களுக்கு சுத்தமாக மைக்ரோவேவ் யூஸ் பண்ண மாட்டேன். நான் இப்படி தான் ஸ்டவ்வில் தான் எல்லாமே வந்து சூடு பண்ணி கொடுப்பேன் பசங்களுக்கு. ரைஸ்லேருந்து எல்லாமே ஸ்டவ்லேயே சூடு பண்ணி கொடுத்துறதுங்க. நாங்கள் எல்லாரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றோன்னா நான் வந்து குக்கான பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். பாத்திரத்துலேருந்து இந்த பேன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பவுலில் வச்சுருவேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங், நான் சாப்பிட மாட்டேன். என்னோடய பெரிய பொண்ணு மட்டும் தான் சாப்பிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வரேன்னாரு, இன்னும் வரல. சின்ன பொண்ணுன்னா அவங்களும் சாப்பிட்றாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆஃபீஸ் போயிருக்காங்க, வந்து சாப்பிட்றேன் அப்புறம்னா நான் பாத்திரத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன், அதே பாத்திரத்தில் விட்டுருவேன். நான் வந்தோடனே திருப்பியும் சூடு பண்ணணும் இல்லையா, அதுக்காக அது பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நான். சாதம் அதிகம் ஆயிடுச்சு, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. எல்லாம் மொத்தமா வாஷ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து பாக்ஸ் எம்டி ஆகுதோ அப்பயே வாஷ் பண்ணி திருப்பியும் ரீஃபில் பண்ணுவேன். அதால அப்பப்போ மொத்தமா எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொட்டுற மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் மாப்பிள்ளை சம்பா, இந்த கருப்பு கவனி அரிசி நான் ரொம்பலாம் வாங்க மாட்டேன். இந்த பசங்களுக்கு இந்த ஸ்வீட்ஸ் ஏதாவது பண்ணி கொடுக்கறதுக்கு வாங்குறது. இதுல ஒரு வாட்டி இட்லி பண்ணி கொடுத்தேன், என் பெரிய பொருள் சுத்தமாக சாப்பிடல. அதுலேருந்து நான் இட்லி எல்லாம் இதை பண்ணுறது, இந்த மாதிரி கஞ்சி ஏதாவது பண்ணி கொடுத்துறது. நான் சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து தொட போகிறதில்ல. இது வந்து நான் ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை 3 நாள் கழிச்சும் வந்து நான் அதை க்ளீன் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா இந்த பாக்ஸில் வந்து சாய்பாபா நான் வச்சு இந்த பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரும்போது இந்த பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் அந்த பாக்ஸை தான் வச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த பாக்ஸை வந்து நான் தூக்கி போடலை, அப்படியே வச்சுருக்கேன். நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேன்னா அங்கெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் தான் வருவார் ரெயின் கூட. அதில் இந்த ஏரியா நான் ஒன்றும் தொடலைங்க. இது வந்து லேட்டர் ஆன் ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் க்ளீன் பண்ணலான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சாச்சு. அந்த 2 ஸ்டீல் பாக்ஸில் தான் இப்போதைக்கு அரிசி போட்டு வச்சுருக்கேன் நான். ஒன்றில் வந்து ப்ரௌன் ரைஸ் இருக்குது, ஒன்றில் வந்து இந்த ராயல் சோனா மசூரி வாங்கிட்டு வந்தேன்ல அது போட்டு வச்சுருக்கேன். பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற வேலை கிடையாது. லைனர் வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப சின்ன லைனராக இருக்குது. அது மேபி இந்த கபர்ட்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும், அதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டேன் நான். அவள் வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் எதெல்லாம் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு அதை மட்டும் முன்னாடி வச்சுக்க போகிறேன் நான். டைம் என்ன பண்ணேன்னா ஒயிட் இங்கே வச்சுருந்தேன், ரெட்டு கடைசியாக வச்சுருந்தேன். அதெல்லாம் ரெட்டு ஒயிட்டே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆயிடுதுன்னா வாங்கிட்டு வந்துட்டே இருப்பேன். ரெட்டு வந்து யூஸ் பண்ணாதால அப்படியே இருக்கு என்கிட்ட. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கேரண்டி இருக்குங்க. நான் வாங்குறது வந்து 24 மந்த்ரால போட்டிருப்பாங்க எக்ஸ்பைரி டேட் எப்போன்னு சொல்லிட்டு. அது ஈஸியாக இருக்குது எனக்கு அப்படி வாங்குறது. நான் சம்டைம்ஸ் எங்கன்னா நோட்டில் ஃப்ரிட்ஜில் சைட்லலாம் நோட் பண்ணி வச்சுப்பேன் எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம். ஏன்னா கவர் தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதுக்காக ஆல்ரெடி கொஞ்சம் எழுதி நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீ எழுதி கொடுக்குறியான்னு. ஓகேன்னாங்க. இப்போ அவங்க பிஸியாக இருக்காங்க, அதால் நான் எழுதுனதே ஒட்டிடலான் இருக்கேன் நான்.
பாக்ஸில் இது மாதிரி எழுதி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பசங்களுக்கு கால் பண்ணி இந்த பருப்பு ஊற வையினா கூட டக்குன்னு வந்து சொன்னோன்னா போய் எடுத்து பண்ணிடுறாங்க. முதல்லலாம் நான் கால் பண்ணி சொல்லுவேன், அவங்க வந்து வீடியோ காலில் வர சொல்லுவாங்க, எந்த பருப்பு என்ன அரிசி எல்லாம். இது வந்து எழுதி வைக்கிறதால இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு கால் பண்ணோடனே அவங்க வந்து படித்து பார்த்து எடுத்து ஊற வச்சிடுறாங்க எனக்கு. பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது சின்னவங்க தான் எனக்கு எப்போதுமே எழுதி தருவாங்க. அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். அதை தான் இந்த வாட்டி நான் கேட்டேன், நான் எழுதி தரியான்னு. எழுதி கொடுக்குறேன்னாங்க. ஆனால் அவங்க இப்போ பிஸியாக இருக்காங்க. நான் அதால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. வெயிட் பண்ண, நாளைக்கு எழுதி தரேன்னாங்க. இல்லை இல்லை எனக்கு இன்றைக்கே வேலை முடியணும்னு சொன்னோன்னே அப்போ நீங்களே எழுதிக்கங்கன்னாங்க. ஈஸியாக இருக்கும் அரிசி. நான் ஏன்னா கீழே எப்போல்லாம் வீடு பெருக்கி வீடு துடைக்கிறேனோ அப்போல்லாம் கீழே எடுத்துகிட்டு பெருக்கிறது, அதால் கீழே ரொம்ப வைக்க மாட்டேன், எல்லாமே மேலேயே வச்சுருவேன் நான். இது ஹுட்டன் பேஸ்கெட்டுங்க. ஒன்று வெங்காயத்துக்கு, ஒன்று உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அப்படியே கொட்ட மாட்டேன், டைரெக்டாக உள்ளே அந்த கிச்சன் டவல் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வெங்காயம் உருளைக்கிழங்கு வைக்கிறது பழக்கம். முடிஞ்ச அளவு தோல் எடுத்துட்டு தான் உள்ளே போடுறது நான். எப்படி இருந்தாலும் அதை எடுத்து க்ளீன் பண்ணுற வச்சா பார்த்தீங்கன்னா தோல் உள்ளே இருக்கும். பட்டு இந்த கையில் வரா மாதிரி இருக்க தோலெல்லாம் எடுத்துருவேன் நான் எப்போதுமே. கொஞ்ச நாளாக நான் வெங்காயம் வாங்கிட்டு வரேன் இந்தியன் ஸ்டோர்லேருந்து. ரொம்ப நல்லா இருக்குது. அது சின்ன சின்ன வெங்காயமாக இந்த வாட்டி எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா எப்போ வாங்கிட்டு வந்தாலும் பெருசு பெருசாக இருக்குங்க. பாதி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பாதி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ சம்மர்ன்றதால வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அழுகாமல் நல்லாயிருக்கு. இல்லைனா இந்த வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் அழுகி இருக்கும், அதுலேயே பூச்சி வந்துடும். இது வந்து என்கிட்ட இப்போ பொட்டேட்டோ இல்லை, அதால் இதில் வந்து பொட்டேட்டோ நான் போட முடியாது. அடுத்தது இதில் வந்து இஞ்சி போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இஞ்சி வந்து உள்ளே வச்சிடுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வச்சுருவேன் நான். இதில் வெங்காயம் எப்போதுமே நான் உரித்து வைக்க மாட்டேங்க. நான் வந்து எப்போ வேணுமோ அப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு அப்போ தான் க்ளீன் பண்ணுவேன், அப்போ தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க வெங்காயம் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க மாட்டேன் நான், வெங்காயம் வெளியே தான் வைப்பேன். முடிஞ்ச அளவு மீத்த மாட்டேன். மீந்ததுன்னா அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், உடனே யூஸ் பண்ணிடுவேன். வைக்கும் போதே இப்படி பார்த்து வச்சுருது, எது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு. நான் மெயினாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் அது மாதிரி காரக்குழம்பு ஏதாவது பண்ணோம்னா யூஸ் பண்ணுவேன். பிரியாணிக்கெல்லாம் நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டேங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் அது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா யாரும் யூஸ் பண்ணதில்லை. அதால் நானும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணினா பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் நான். அடுத்தது வந்து பூண்டு. இந்த வாட்டி நான் பூண்டு கூட வாங்கிட்டு வந்தேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. ஏன்னா எப்போல்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேனோ அது மாதிரி அப்பப்போத்துக்கு இது பூண்டு தோலெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து போட்டுருவேன் நான் உடனே. சின்ன வயசில் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு அம்மா பூண்டு உரிக்க சொல்லுவாங்க, எல்லோரும் எஸ்கேப் ஆகிடுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்கிறது அவ்வளோ எனக்கு பிடிக்கும். பாஸ்கெட் வந்து என்னோடய பொண்ணு காலேஜுக்காக வாங்கிட்டு வந்தது, ஆனால் இப்போத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன் நான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வாங்கினது தான். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணல ஒன்றும், ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது அப்புறமா. அதால் கிடைக்கும் போது என்ன பண்ணுவேன்னா ரெண்டு ரெண்டாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது நான். அதே மாதிரி இந்த பட்டை அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வாங்கிட்டு வந்து வச்சுது. மிளகு எப்போதுமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சில நேரத்தில் தீந்துடும், சுத்தமாக சில நேரத்தில் வீட்டில் மிளகு இருக்காது. அதால் வந்து எப்போவும் மிளகு வந்து வாங்கி வச்சுருது நான். அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வாங்கினது தான். கடுகு நான் 24 மந்த்ராவில் தாங்க யூஸ் பண்ணுறது. இப்போது இந்த வாட்டி கிடச்சிது இந்தியன் ஸ்டோரில், அதால் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இது வந்து இப்போ தீரப்போகுது, இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான். அடுத்தது பெப்பரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவேன் நான். அதுவும் இது க்ரஷ்டு. இது வந்து பாஸ்கெட் மார்க்கெட்டில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $12 காஸ்ட்.
ஆல்ரெடி பேர் எழுதி இருக்கும் அதில். இந்த மோஸ்ட்லி இந்த பேஸ்கெட்டில் தாங்க நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறது எல்லாமே வைப்பேன் நான். சின்ன வயசில் எங்கள் பாட்டி இருக்கும் போது வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஹெல்ப்க்கு நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அவங்க இறந்த பிறகு எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக ஹெல்ப்பே பண்ண மாட்டோங்க. நாங்கள் அம்மா மட்டும்தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இப்போ தான் தெரியுது அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறாங்கன்னு. பார்த்திங்கன்னா பேசன் பவுடர், பேசன் பவுடர், அதுக்கப்புறம் இது ராகி நாளைக்கு தான் வறுத்து எடுத்து வைக்கணும், ராகி புட்டு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பாஜ்ரா பவுடர் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி, உடச்ச அரிசி, இது புரோக்கன் ரைஸ். இது காஞ்ச மிளகாய் எப்போதுமே வீட்டில் ஒரு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். நான் சீக்கிரமாக தீந்துறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காஞ்ச மிளகாய் தீந்துடும். நான் வந்து 2-3 காஞ்ச மிளகாய் போட்டு பண்ணுறது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதெல்லாம் வைப்பேன். இந்த அரிசி பொடியை வாங்கிட்டு வந்திருக்கேன்ல அதெல்லாம் எடுத்து வைக்கிறது. இதில் அஜ்வைன், இது இதுக்கு பாக்ஸ் இருக்குது. அது வந்து வாஷ் பண்ணணும். அது பழைய அப்பளம் இருக்குது, அதை கொட்டிட்டு புது அப்பளம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதால் இங்கேயே வைக்கிறேன் நான். இதில் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க, தலைக்கு அந்த பொடி பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதை நான் இங்கே எண்ணெயில் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். பசங்க குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா இதை தலையில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்சுருவேன். இது வந்து நான் இங்கே பண்ணேன். இது வந்து என்னென்னா இதில் வந்து செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூவு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கல்லூஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பரெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு எண்ணெயில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி நான் யூஸ் பண்ணுறது. இதில் நல்ல ஸ்மெல் இருக்கும். அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா சாட்டர்டே தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா சண்டே திருப்பியும் வந்து தலை குளிப்பாங்க. சரி, அந்த ஸ்மெல்லு போயிடும். அதுக்காக இது கொஞ்சம் தான் இருக்குது. ரெடி பண்ணதுலேருந்து இந்த எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது, இதை யூஸ் பண்ணவே மாறுறாங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டுமே வந்து நான் இந்தியன் கம்யூனிட்டியில் ஒருத்தர் சேல் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்குறது. நான் முதல்ல இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ வாங்குறது இல்லை நான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் வந்து க்ளீன் பண்ணல. அதுக்குள்ளே மணி வந்து 7:30 ஆயிடுச்சு. இல்லை, டின்னர் வந்து ரெடி பண்ணேன் அவங்களுக்கு. ஓட்ஸ் அடை தான் நான் பண்ணிக்க போகிறேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை, மத்தியானம் பண்ண குழம்பு இருக்குது, அதையே வச்சுக்கலான் இருக்கேன் நான். அதான் பணியாரம் வந்து பண்ணேன் நான் இன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியத்துக்காக. அது கொஞ்சம் பணியாரம் பண்ணி கொடுத்துடலான் இருக்கேன். ஏன்னா சின்னவங்க வந்து லேட்டாக தான் சாப்பிட்டாங்க, அவங்க வந்து டின்னர் வேணான்ட்டாங்க. பணியாரம் வந்து அவங்களோட ஃபேவரட், அதால எனக்கு பணியாரம் மட்டும் கொடுத்துருங்கன்னாங்க. நேற்றே ஊற வச்சு அரைச்சிட்டேங்க பணியாரத்தை. நல்லா வெளியே வச்சுருந்தேன், நல்லா புளிச்சு வந்துருச்சு. நான் சோடா மாவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ. இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. ஏன்னா கொரமொரன்னு பொடி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இதுலேயே நான் வந்து டைம் இல்லை, அதால இதுலேயே நான் வந்து பருப்பெல்லாம் ஆட் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3 காஞ்ச மிளகா இருக்குது, சோம்பு, ஜீரகம், அவ்வளோதான். நான் வந்து இது யூஸ் பண்ண மாட்டேன், அது பேர் என்னது, பெருங்காயம். அதெல்லாம் நான் பெருங்காயம் இதில் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்கன்னா தண்ணி நான் வடிகட்டிட்டேன். தனியாக எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா அரைக்க தேவைப்படும் அதுக்காக. ஒரு 6 ஹவர் ஊறினா போதும். பருப்பு தானே, அதால பருப்பு மட்டும்தான் நம்ம ஊற வைக்கிற வேலை. மற்றதெல்லாம் வந்து ஓட்ஸ் எல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இது நீங்கள் அப்படியே பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் நிறைய செய்வேன். இப்போ பசங்க சின்னதாக இருக்கும் போது, இப்போ என்னன்னா அவங்க அடிக்கடி வயிறு வலிக்குது, அடிக்கடி பண்ணி கொடுக்கும் போது வயிறு வலிக்குதுன்னுவாங்க. அதால நான் வந்து இது பண்ணாமல் விட்டுட்டேன். ஊற வைக்கும் போது பச்சை பருப்பை ஆட் பண்ணலைங்க, ஏன்னா நம்ம பச்சை பருப்பம் அடைக்கி தானே, பச்சை பருப்பம் போட்டு ஊற வைக்கலாம். ஆனால் நான் வந்து என்னென்னா ஸ்ப்ரவுட் இருக்குது, அதால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஊற வைக்கல. நீங்கள் பச்சை பருப்பு ஸ்ப்ரவுட் இல்லைன்னா நீங்கள் பச்சை பருப்பும் ஊற வச்சுக்கலாம். 6 ஹவர் ஆனால் கண்டிப்பாக வந்து பருப்பு ஊறினா தான் அந்த நல்லாயிருக்கும். பண்ணதால நான் இந்த ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை நான் இதில் விட்டுட்டு அவ்வளோதான். இதை அரைச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான், அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடை ஊற்ற வேண்டியது. எனக்கு மட்டும்தான் அடை, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட போகிறாங்க. வர வர சரியாக சாப்பிடவே மாட்றாங்க. அதில் வேறு கோல்டு வேறு இருக்குது 2 பேருக்கும். சம்மர் கிளாஸ் போகிறாங்க இல்லையா, அங்கேருந்து கோல்டு ஆகிடுச்சு அவங்களுக்கு வைரஸை. என்னென்னா அவங்க அக்காவுக்கும் கொடுத்துட்டாங்க அந்த கோல்டை. அவங்க அக்கா பாவம் சுத்தமாக சாப்பிட முடியல அவங்களால. எது கொடுத்தாலும் அரை தோசை அது மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த பணியாரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது அவங்களுக்கு. நான் இப்போ சொல்லியிருக்கேன், ஒரு தோசை சாப்பிட்டு ஒரு 2 பணியாரம் சாப்பிட்டு அது போதும் எனக்கு. ஓட்ஸ் அடை ரொம்ப நல்லா இருக்குங்க. முதல்ல எல்லாருக்கும் நான் பண்ணி கொடுப்பேன், எல்லோரும் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த பெரிய பொண்ணு வந்து ஒரு 6-7 வயசு அப்போது கொடுத்துட்ருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வயிறு வலின்னாங்க. அதால் எப்போல்லாம் இது அடை சாப்பிட்றாங்களோ வயிறு வலிக்குதுன்னுவாங்க. அப்போல்லாம் நான் வந்து பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்போயாச்சும் ஒரு வாட்டி எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நான் பண்ணி சாப்பிட்றது. இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனேன்னா அங்கே வாங்கி சாப்பிடுவாங்க. அடைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராகி அடை அங்கே நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக பண்ணுவாங்க. நான் சொல்கிறது A to Bயில் நியூ ஜெர்சி போனேன்னா அங்கே வாங்கி சாப்பிட்றது. நான் ஆக்சுவலி தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இல்லை நான் உப்பு போடல, நீங்கள் உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு போட்டுருங்க. சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன் நான், அடுப்பெல்லாம். அடுத்தது வந்து இந்த பேண்ட்ரி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா விட்டோம்னா இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனமாகி விட்டுட்டேன், நாளைக்கு பார்த்துக்கலான்னா அது அப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். நாளைக்கு வேறு ஏதாவது வேலை வரும், இப்போ இது சுத்தமாக பண்ண முடியாது. அதால் நான் வந்து இன்றைக்கி தூங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல, முதல்ல இதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். நட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப சீக்கிரமாக தீந்துடும். மெயினாக ஆல்மண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தீந்துடும். கேஷ்யூ அப்படி தான். ஆனால் இந்த பிஸ்டாச்சியோ மட்டும் கொஞ்சம் நாள் இருக்கும், ஏன்னா அது ஷெல்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுக்கணும் இல்லையா. எல்லாருக்கும் சோம்பேறித்தனம். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அவர் சாப்பிடும் போது நான் கேட்பேன், எனக்கும் ஒரு 4-5 கூடப்பா உரிச்சின்னு. அப்போ தான் அவர் ஷெல்லேருந்து எடுத்து கொடுக்குவார். அப்படி தான் சாப்பிடுவேன் நான். வால்நட்ஸ் என்னோடய பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்காங்க. அவங்க ஓட்ஸ் எப்போல்லாம் பண்ணுறேனோ அதில் கேன்பெரி வால்நட் போட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கேஷ்யூவும் ரொம்ப ஃபேவரெட், ஏன்னா அந்த கேஷ்யூவில் வரும்ல ஸ்வீட், இந்தியன் ஸ்வீட், அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க.
ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் வைப்பேங்க. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வாங்க மாட்டேன் நான். ஒன்லி வந்து ரொம்ப கேன்பரி வாங்குவேன், அதுக்கப்புறம் ஃபிக் வாங்குவேன், அவ்வளோதான். பட் இந்த வாட்டி வந்து என்னென்னா நான் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்கு கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். ஆனால் நான் பண்ணவேங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் பண்ணல. என்னாச்சுன்னா வாங்கினதுலாம் அப்படியே நின்று போயிடுது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஓப்பன் கூட பண்ணல. நான் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், கவர் இன்னும் கூட ஓப்பனே ஆகலை, அப்படியே இருக்குது. ஃபிக்கு மட்டும் அப்பப்போ சாப்பிட்ருவோம் நாங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டோட வாங்கினேன் ஃபிக்கு தான். இது ஸ்டில் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இதுவும் வந்து ஒரு பாக்ஸில் போடணும், பட் இதுலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். நான் இதில் கேன்பரி மட்டும் சீக்கிரமாக தீந்துறாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா வந்து எல்லாருமே சாப்பிடுவோம் கேன்பரின்றதால. மராட்டி மூகு இது 24 மந்த்ராவில் வந்து மராட்டி மூகு கிடைக்காது, இது மாதிரி பிராண்டில் தான் கிடைக்கும். நான் வாங்குவேன். அதான் எல்லாமே 24 மந்த்ரான்னு வாங்க மாட்டேன். எதெல்லாம் கிடைக்குதோ 24 மந்த்ராவில் எல்லாமே வாங்கிடுவேன். எதெல்லாம் கிடைக்கலையோ மித்த பிராண்டு பார்த்து நான் வாங்குவேன். நல்ல பிராண்டாக பார்த்து வாங்குவேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திப்பிலி, இது சுக்கு கஷாயம் போடுறதுக்காக வாங்கினேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் பாட்டி எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து திப்பிலி, சுக்கு, மிளகு, திப்பிலி, அதுக்கப்புறம் வந்து வால் மிளகு அதெல்லாம் போட்டு நல்ல காட்டமாக ஒரு கஷாயம் போட்டு கொடுக்குவாங்க. ஒரு 2 வாட்டி குடித்தா போதும், 3ஆவது வாட்டி ஏஞ்சி உக்காந்துருவோம், அது மாதிரி இருக்கும். ஆக்சுவலி திப்பிலின்ற எங்கள் அத்தைக்கு யாருக்குமே தெரியல, சரி அவங்க மறந்துட்டாங்க போல இருக்குது. நான் இதுக்கு வந்து பாக்ஸில் போடணுங்க. எதனா சின்ன பாக்ஸ் இருக்கான்னு இப்போ பெருசு இந்த சைடு எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் கிச்சன் ஆண்ட இதை சின்ன சின்ன பாக்ஸ்லலாம் போட்டு வைப்பேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இதை மாற்றணும். இந்த கடலை மாவு இது வந்து நான் டப்பாவில் கொட்ட மாட்டேன், ஏன்னா வந்து மறந்துடுவேன். ஆல்ரெடி டப்பாவில் கொட்டு இந்த கடலை மாவு இருக்குது, அது வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இந்த கவரில் இருக்க மாதிரி இருக்க கடலை மாவு இல்லைன்னா பசங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருவேன் நான். இது வந்து பாதி வந்து யூஸ் பண்ணுவேன் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு, பாதி வந்து பசங்க குளிக்கிறதுக்கு ஃபேஸ் பேக்கு இல்லை உடம்பு குளிக்கும் போது தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஸ்க்ரப் மாதிரி இதுதான் யூஸ் பண்ணுறது பசங்களுக்கு. இதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டு கொடுத்துருவேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷியர் சீடு பாதி கொட்டிட்டு பாதி இருக்குது. க்ரீன் டீ வந்து இந்த ஒரு பேக் வாங்குவேன். இந்த பேக் வாங்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது, 7 பேக் இருக்குங்களா. இந்த 7 பேக் வந்து காலி வாங்குவேன். இந்த 7 பேக்கு காலி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் திருப்பி வாங்க மாட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன் நான். இப்போது நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன் நான் இந்த க்ரீன் டீ. அதெல்லாம் இங்கே முன்னாடியே எடுத்துட்டோம். வைக்கிறேன்னா என்னை தவிர வேறு யாரும் தொட மாட்டாங்க, நான் தான் வந்து எடுக்கணும். அது வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து ஸ்டிக்கர் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இதில் வந்து ராகி இருக்குது, பாஜ்ரா இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரோக்கன் ரைஸு, சில்லி வச்சுருக்கேன், ஒரு ஒயிட் சென்னா கவர் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயும் போடணும் ரைஸு, அதுக்கப்புறம் கொரியாண்டர் சீடு இருக்குது இதில். கொரியாண்டர் சீடு இதுதான் இருக்குது. அஜ்வைனும் ஒன்று தான் இருக்குது, பாலம் சுகர் ஒன்று தான் இருக்குது. ஏன்னா இது நம்மளுக்கு சீக்கிரமாக ஆகிடும், கொரியாண்டர் வந்து சீக்கிரமாக ஆகிடும் ஒரு பாக்ஸு. ஏன்னா அது வந்து ரிமைண்டர், அது திருப்பியும் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு. அதே மாதிரி ரைஸ் வந்து 2 பேக் இருக்குது, பிரச்சனை இல்லை கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா ஒரு செலட்டே போட்டுருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்வாடோட சில்லி பேக் இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் வந்து பாலம் சுகர், அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. காஞ்ச மிளகா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அதால் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரைஸ் வந்து நான் டெய்லி சாப்பிட்றது, அதால் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். அடுத்தது மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது. இந்த இடம் கேப் இருக்குது. பாக்ஸ் இது மட்டும் எழுதி ஒட்ட வைக்கணும். இது நாளைக்கு பார்த்துக்கிறேன். மணி இப்போ 10 ஆயிடுச்சு, நான் போய் தூங்கணும்.
கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ரேக்கில் இன்ஸ்டன்ட் பாட்டு ரைஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா இங்கே அனியன் வச்சுருக்கேன், பொட்டேட்டோ இது, அது கார்லிக்கு, இது சின்ன ஸ்மால் அனியன் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்து ஏன்னா இது மூவபிள், ஈஸியாக நம்ம மூவ் பண்ணலாம். அதுக்காக என்னென்னா நான் இது 2 அரிசி டப்பாவும் கீழே வச்சுருக்கேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. எதெல்லாம் தேவையில்லையோ இது ஒரு பாக்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். அது மட்டும் நாளைக்கு பார்த்து தூக்கி போட்டுருணும். எனக்கு டியூஸ்டே எடுத்துக்கு போட முடியாது, அதால் அதை எடுத்து வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். இப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள். ஓகேங்களா? பாய்.